இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மேஷராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்கள், மிதுனராசி அன்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்குன்றத இந்த பதிவில் பார்த்துருவோம். 11/3/2024 17/3/2024 வரைக்கும் என்ன நடக்குன்றதை பார்த்துருவோம். இந்த வாரம் வியாழன் முதல் வீட்டில் சந்திரன் ராசியில் இருக்குது. மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால், மேஷராசி அன்பர்களுக்கு உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் உங்களுக்கும் நெருக்கமானவர்களுக்கும் உங்கள் பணியிடத்தில் வழக்கத்தை விட சிறப்பாக செயல்படுவீங்க. இந்த சூழ்நிலையில் உங்களின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுவதற்கு பதிலாக அவங்கள ஊக்குவிப்பதன் மூலம், அவர்களின் வெற்றியை பாராட்டுவதன் மூலம் நீங்கள் அவர்களை ஆதரிக்கணும். சந்திரன் ராசியிலிருந்து 11வது வீட்டில் சனி அமருது. உங்கள் உருவத்தை மேம்படுத்துறதோடு நேர்மறை ஆற்றலையும் நீங்கள் நிரப்ப முடியும். நிதி விஷயங்களில் இந்த வாரம் உங்கள் ராசிகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பல கிரகங்களின் பார்வை உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கலாம், குவிந்த செல்வத்தை சேர்க்கவும் பல வாய்ப்புகளை வழங்கும். இந்த வாரம் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு படிப்பில் ஆர்வம் குறையும். அதனால் அவங்க அதிக நேரத்துக்கு டிவி பார்ப்பதில் செலவிடுவாங்க. மேலும் இது உங்களை விரக்தியடைய செஞ்சு அவர்களுடன் வாக்குவாதங்களை கூட வழிவகுக்கும். இருந்தாலும் இந்த நேரத்தில் குழந்தைகளின் மனதில் உங்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் தவிர்த்துருங்க. குழந்தைகளுடன் நீங்கள் நேரத்தை செலவழித்து அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செஞ்சால் சிறப்பாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு தேவையானதை விட அதிகமாக செய்வதாக தோன்றும். இந்த நேரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் சில புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தலாம். இதனுடன் இந்த வாரம் சில புதிய அபாயங்களை எடுப்பதில் இருந்து நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. இது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன்களை தரும். உயர்கல்வியில் சேர்ந்துருந்தீங்கன்னா இந்த வாரம் சிறிதளவு முயற்சி எடுத்தாலும் பெரிய அளவில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றியை காண்பீங்க. ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை கொண்டு வர்ற நேரம். இந்த சூழ்நிலையில் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிறங்க. இதை உங்கள் கைகளில் இருந்து நழுவ விடாதீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, ஓம் துர்காய நமகன்னு தினமும் 21 முறை ஜெபிக்கணும். மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, மேஷராசி அன்பர்களுக்கு பழைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறுது. அது மட்டுமல்ல, முக்கிய பணிகளெல்லாம் முடிவடைய போகுது. நிதி நன்மைகள் சாத்தியமாக போகுது. வியாபாரம் பிரகாசிக்க பல வாய்ப்புகள் தேடி வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். பணவரவு தேவையான அளவுக்கு, வீண் செலவுகளும் இல்லை. நண்பர்களின் சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்கும். தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு பிடித்து போகிறது கஷ்டம்தான். விட்டு கொடுத்து போங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். அதற்கேற்ப சலுகைகளும் கிடைக்கும். அதிகாரிகளின் ஆதரவு உற்சாகம் தரும். சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிடாதீங்க. வியாபாரம் வழக்கம் போலவே தான் இருக்குது. சக வியாபாரிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான உறவு கண்டிப்பாக ஏற்படும். பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தீங்கன்னா வார பிற்பகுதியில் மனதில் சிறு குழப்பம் ஏற்படும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு சக பணியாளர்களால் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 12-16. அதிர்ஷ்ட எண்கள் 1-5. வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். பரிகாரம் தினமும் காலையில் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி, இப்போ நான் சொல்கிற பாடலை சொன்னாலே போதும். விநாயகனே வெல்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமான் தன்மையினார், கண்ணிற பணிமின் கனிந்து. இந்த பாடலை 27 முறை சொன்னாலே போதும். ரிஷபராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, உங்களை புதுப்பிச்சுக்கிற நல்ல ஓய்வு எடுக்கணும். உங்களுக்கு போதுமான நேரம் இந்த வாரம் கிடைக்கும் என்பதால் வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியத்திற்காக நடைப்பயிற்சி செய்யணும். முடிஞ்சால் வீட்டிலே இருந்தாலும் நீங்கள் சில சிறிய உடற்பயிற்சிகளை செய்யலாம். இந்த வாரம் சந்திரனின் ராசிக்கு 11வது வீட்டில் ராகு இருக்குது. எதிர்பாலினத்தவர் மீது அதிக ஈர்ப்பை உணர்வீங்க. அதனால் அவங்கள கவர நீங்கள் தேவைக்கு அதிகமாக செலவு செய்வதை தவிர்க்காமல் இருக்கலாம். இதனால் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க போகிறீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை யாருக்காகவும் சிந்திக்காமல் வீணாக்குவது இந்த வாரம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்த வாரம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் பெற்றோர் அல்லது மூத்த உடன்பிறப்புகளின் அதிகப்படியான குறுக்கீடு உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் அவங்க மீதான உங்கள் அணுகுமுறை ரொம்ப மோசமானதாக இருக்கும்.
அதனால் உங்கள் வீட்டில் உங்கள் மரியாதை குறையும். இந்த வாரம் சனி சந்திரன் 10ஆம் வீட்டில் இருக்குது. உங்களின் பணித்திறன் மேம்படுது. அதனால் நீங்கள் மேலும் மேலும் ஆக்கப்பூர்வமாக சிந்திச்சு உங்களுடைய வணிகத்தை மேம்படுத்த பெரிய முடிவை எடுக்கணும். உங்கள் முடிவை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் பணியாளர்கள் ஆதரிப்பாங்க. இது உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும். மேலும் நீங்கள் 2 மடங்கு வேகமாக உற்பத்தி செய்வதை பார்ப்பீங்க. இந்த வாரம் உங்கள் ராசிக்காரவங்க கல்வித்துறையில் இருந்து அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீங்க. அதனால் நீங்கள் மன அழுத்தம் இல்லாமல் புத்துணர்ச்சியுடன் இருக்க போகிறீங்க. இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். படிப்பை தவிர உடல் செயல்பாடுகளுக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி முயற்சி செய்யுங்க. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை தினமும் 41 முறை ஜெபிக்கணும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில விருப்பங்கள் நிறைவேற வழிவகுக்கும். வியாபாரத்தில் லாபத்திற்கான புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். அவசரப்பட்டு செய்யும் வேலை பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு பணவரவு திருப்தியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. சகோதர வகையில் கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கும். கசப்பு உணர்வுகள் மாறி சுகமான உறவு ஏற்படும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் தேவையான உதவியும் கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். விலகிச் சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து நட்பு பாராட்டுவாங்க. அலுவலகத்தில் கடுமையாக உழைப்பீங்க. அதற்கேற்ப பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கும். ஆனால் சக ஊழியர்களால் மறைமுக இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க போது. பழைய கடன்கள் எல்லாம் தீரும். பங்குதாரர்களால் தேவையான உதவி கிடைக்கும். பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களாக இருந்தீங்கன்னா சற்று சிரமமான வாரம்னே சொல்லலாம். வேலைக்கு போகிற பெண்கள் வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்த முடியும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 13, 16. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 2, 6. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை. பரிகாரம் பார்த்திங்கன்னா தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இப்போ நான் சொல்கிற பாடலை 27 முறை சொன்னாலே போதும். வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம்பிரை முடித்த ஐயன் திருமலையான் அடித்தாமரைக்கே அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே. மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு சந்திரன் லக்னத்திலிருந்து 9ஆம் வீட்டில் சனி நிற்கிது. உங்கள் ஆரோக்கியத்தையும் ஆளுமையையும் மேம்படுத்த முயற்சி செய்யணும். இந்த சூழ்நிலையில் நல்ல ஆரோக்கியத்தில் இருப்பதற்காக வெகு தூரம் நீங்கள் நடக்கணும். முடிஞ்சால் பச்சை புல் மீது வெறுங்காலுடன் நடங்க. ஏன்னா இது உங்களுக்கு அனைத்து வகையான கண் தொடர்பான பிரச்சனையிலிருந்தும் அதிக அளவில் நிவாரணம் தரும். இந்த வாரம் சந்திரன் லக்னத்திலிருந்து 10ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிக்குது. உங்களுக்கு பணம் இருக்கும். ஆனால் எந்த ஒரு பொருளையும் வாங்குவதால் உங்களுக்கு போதுமானதாக இல்லை. அதனால் நீங்கள் எந்த வங்கியிலோ அல்லது வேறு எந்த நிறுவனத்திலோ கடன் வாங்க திட்டமிடலாம். இருந்தாலும் முடிஞ்சால் இப்போ இதை செய்வதை தவிர்த்துடுங்க. பின்னர் வாங்குவதையும் ஒத்தி வைங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் உங்கள் குடும்பம் பொறுப்புகள் அதிகரிக்கும். இது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இந்த சூழ்நிலையில் வரவிருக்கும் பாதகமான சூழ்நிலையை பற்றி சிந்தித்து எதிர்பார்ப்பதன் மூலம் கவலைப்படுவதற்கு பதிலாக அவற்றுக்கு உங்களை தயார்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். வியாபாரத்தில் புதிய பங்குதாரரை சேர்க்கணுன்னா நீங்கள் நினச்சா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அவருக்கு எந்த வாக்குறுதியையும் அளிக்கும் முன்னாடி உங்கள் சொந்த வழியில் அனைத்து உண்மைகளையும் முழுமையாக சரிபார்த்து அதுக்கு பின்னாடி எந்த முடிவையும் எடுங்க. முடிவை எட்டியது இந்த நேரம் மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல மனநிலையில் இருப்பீங்க. மேலும் கல்வித்துறையில் மகத்தான செயல்களை செய்வீங்க. இதற்காக உங்களுக்கு வலுவான விருப்பமும் மன உறுதியும் தேவைப்படுது. இது கடினமான காலங்களில் கூட சிறப்பாக செயல்பட உங்களை ஊக்குவிக்கும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் 23 முறை ஓம் புதாய நமகன்னு ஜெபிக்கணும். மிதுனராசி அன்பர்கள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரம் உள்ளார்ந்த குணங்கள் விரிவடையும். முக்கிய நபர்களுடனான உறவுகள் வலுவடையும். அதே நேரத்தில் யோகா திடீரென்று செல்வத்தின் ஆதாரமாக மாறி வருது. உங்கள் திறமையினால் நீங்கள் அதிசயங்களை கண்டிப்பாக நீங்கள் இந்த வாரம் செய்வீங்க. மிதுனராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பணவரவு இருந்தாலும் வீண் செலவுகளால் கடன் வாங்கவும் நேரிடும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும்.
வார முற்பகுதியில் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். வாகனத்தில் போகையில் கவனமாக இருக்கணும். அலுவலகத்தில் வேலை செஞ்சீங்கன்னா இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்கும் என்றாலும் அதனால் நன்மையே ஏற்படும். சக ஊழியர்கள் இணக்கமாக நடந்துக்கிடுவாங்க. வியாபாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பங்குதாரர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும். நல்ல இணக்கமான சூழ்நிலையெல்லாம் உண்டாகும். கடன் வாங்கி முதலீடு செய்வதை தவிர்த்துருங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு திருப்திகரமான வாரம். வேலைக்கு போகிற பெண்களுக்கு பணிச்சுமையின் காரணமாக சற்று சோர்வு ஏற்படும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 11, 15. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 3, 7. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி இப்போ நான் சொல்கிற பாடலை 27 முறை சொன்னாலே போதும். பொன் செய்த மேனியினர் புலித்தோலை அரைக்கு அசைத்தீர். முன் செய்த மூவையிலும் எரித்தீர முதுகுன்று அமர்ந்தீர். மின் செய்த நுண்ணிடையாள் பறவை இவள் தன்முகப்பே. என் செய்த 6 அடிகேல் அடியேன் இப்பழம் கெடவே. இந்த பாடலை நீங்கள் 27 முறை சொன்னாலே போதும். இதுவரை அந்த பதிவில் மேஷராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்கள் மேலும் மிதுனராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி முழுமையாக பார்த்தோம். 11/3/2024 17/3/2024 வரை என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.